வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று எங்களுடைய கித்தூல் கிராமத்தில் சர்வோதய நகர் கிராமத்தில் இருக்கின்ற ஐயாடா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஐயா வந்து நிறைய பயிர் செய்கிறாரு. ஐயா தோட்டத்தை தான் இன்றைக்கு எங்களோட உறவுகளே காட்டப்புறம் முதல்ல ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஐயாவோட பேர் என்ன? அம்பிராசா. தொடர்ச்சியாக பாருங்க உறவுகளே, ஐயா வந்து எங்களோட கிராமத்தில் நிறைய பயிர்கள் செய்திருக்கிறாரு. அதாவது எங்களோட கிராமத்துல தண்ணி இல்லைன்னா முக்கியமாக குறிப்பிட வேண்டும். தண்ணி பிரச்சனை. தொடர்ந்து ஐயாவோட கதைக்கலாம். ஐயா என்ன பயிர் செய்திருக்கிறீங்க? என்ன மாறிக்கை செய்தெல்லாம் அழிஞ்சு வைத்து இப்போ வந்து கவுப்பி நாட்டிருக்கேன். ஆனால் தண்ணி இல்லை, மழையை நம்பி தான் நாட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நீ முந்திரி அது இது காய்ச்சி தண்டான கிடைக்கும். மழை பெஞ்சாதான் இதில் பயிர் ஊதுவம் எடுக்கலாம், இல்லாட்டி எதுவுமே எடுக்கிறதுக்கு இல்லை. இது எப்படியும் அதிகமும் இப்படி தான் அழிஞ்சு போகிறதே தான். மழை தான் வேணும் நமக்கு, முக்கியமாக மழை தண்ணி தான் வேணும் முக்கியமாக. என்னென்ன பயிர் செய்திருக்கிறீங்க? பயிர் என்ன எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. மாமரம் இருக்கு, பிளாமரம் இருக்கு, முந்திரி, எண்ணெய் மரங்கள், இந்த சின்ன அன்னமனா, அரணாசி, வாழை எல்லாமே வச்சிருக்கிறேன். இதான ஐயாட வீடு? இதான கூட வீடு? இதான் வீடு. நம்மளோட வீட்டு திட்டங்கள் அப்படியே வீட்டு திட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போறானுங்க. ஆனால் ஒரு முடிவும் இல்லை. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரி சரின்னுட்டு போறானுங்க. ஆனால் ஒரு முடிவும் இல்லை. முக்கியமா தண்ணி தான் வேணும். கொட்டியெல்லாம் இருந்து கொள்ளலாம். தண்ணி இருந்தா பயிர் செய்யலாம், தொடர்ந்து செய்யலாம். பயிர் தண்ணி இருந்தா அதாவது பயிர் செய்யலாம். ஆனா பிரச்சனை வருதுதான். இனி என்ன செய்யற? ஆனைக்கு நீ அரசாங்கமே வேலி போடுறோம், அது செய்யறேன் போட்டு தான் இருக்கானுங்க. ஆனா அது வருதுதான் போகுதுதான். என்ன செய்யற? ஒன்றும் செய்யலாது. இதெல்லாம் தண்ணி எடுக்கிறேன்னா குடி தண்ணீர் வேறு இடத்துல எடுக்கிற. இது சும்மா குளிக்கி பாவிச்சு சொல்கிறோம். சரி, கோடை காலத்துக்கு இருக்காது. இப்போ இந்த 4ஆம் மாதம் திரும்ப கிடக்கு. என்ன கையில் வருது தண்ணி. இல்லாட்டி 6ஆம் மாதம் மட்டுமே இருக்கும். பயிரை செஞ்சு கொள்கிறேன், எல்லாம் செஞ்சு கொள்றதுதான். இதுதான் வேலை, நம்மளோட வேலை. வேற என்ன செய்கிற? தோடக்கிட தேந்தோடையெல்லாம் தந்தவங்க தான் சமத்தியில் நாட்டி தான் இருக்கும். ஆனால் அது வந்து காயில்லை. நானும் கனகிடத்துல விசாரிக்கிறது, தோடவரம் காய்க்கிறது என்னடாண்டா அது பயில போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னா நாமளும் வேண்டிய பயிர்களை பயிலையும் போடுறோம். எந்த தோடையா? தென்தோடம் தான். அதுக்குள்ளே பாருங்களேன். முழுதும் மாறி இப்போ என்ன ஏதுன்னு சொன்னால் அந்த ஆரஞ்சு காய், சின்ன சின்ன காய், சின்ன காய் இது சரியான புள்ளி கடும் புள்ளி. அது இப்படித்தான் ஆக்களுக்கு கேட்டால் அஞ்சு கொடுத்து விட்றேன். வேற என்ன செய்கிறவன்னு. தென்னை மரம் 1 2 3 தென்னை மரம் 4 தென்னை மரம் இருக்குது. 5 இருக்கு பெரிய மரம். மற்றது பண்டடிச்சு விட்டு ஜானவேலி போட்டிருக்கீங்களா? அது சும்மா அந்த தற்காலிகமா கம்பிய ஒரு பாதுகாப்பு கரண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்ல கொடுக்கல. இப்ப யானை வந்தா என்ன செய்வீங்க? அது யானை அவ்வளவா கொஞ்சம் நமக்கு நம்பிக்கையால உள்ளுக்குள்ள விடுறல. நீங்க அவதானமா இருக்கிற அங்கால ஆனை வந்து நான் எழுந்திருவேன். பக்கத்துல உதவி எதுவும் இருப்பாங்களா? யானை வந்தா சத்தம் சத்தம் போடுவாரு. இங்கால அவங்க சத்தம் போடுவாங்க, இங்கால இதுகள் சத்தம் போடுங்க. எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல வீடு என்னடாலே உங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லைன்னு சொல்றீங்க. இறைவன் நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை இப்ப போன கிழமை நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்திலே தோட்டுக்கு போன உடனே சொல்லிட்டாங்க, இப்படி இந்த மாதிரி இன்னொரு வீட்டை யானை உடைச்சி அங்கால வரலையான்னு தான் கேட்டாங்க. அங்கால வர இல்லை. ஆனா கொஞ்ச காலம் கூட இல்லை. இந்த வெள்ளாமை வெட்டி ஒரு மாசம் வரைக்கும் இல்லை. இல்ல இப்ப வந்து சின்னப்பிள் மலையிலேயும் ஒரு ஆளை அடிக்கல்வா. அவரு பிஹெச்ல அந்த அவர வாடியில மட்டக்களப்பாலம் அவரு. பாருங்களேன் இப்படி என்று சொல்லி. அதான் யானைக்கு தான் மிகவும் பயம். என்ன இவ்வளவு பயிர் எல்லாம் செய்திருக்கிறாரு. ஐயா வந்து தனியத்தானே இருக்கிற தனியத்தான் இருக்கிற. பாருங்க இவ்வளவு அழகா நீட்டு அந்த வளவை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. இந்த மாமரமும் காய்க்கிறதா? இது காய்க்கிறது புளியா? சரி, நல்ல கொஞ்சம் புளிதான். பழத்தான் நல்ல இனிப்பா இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு பழம் நல்லா இருக்கும். முந்திரி எல்லாம் கூட தானே? இதுல எல்லாம் இல்லை. வேலிக்கு அங்கால அது இன்னொரு ஆள்றது. அதுல இருந்து இங்கால நம்ம வேலைக்கு இங்கெல்லாம் கூட வருஷத்துல என்ன பயம் உங்களுக்கு காய்க்கும்? அது கடவுளேந்து ஒரு லட்சம் அப்படியே போகும். அப்படி போகும். இனி மழை பெய்யண்டா பூக்குற நேரம் பூ கருகி போயிடும். முந்திரிய கருகி போயிடும். முந்திரிக்கு மழை பெய்யக்கூடாது. முந்திரிய பூக்கு அதான் இந்த மழை இந்த முந்திரிய பூக்குற டைமுக்கு தான் வருது. என்ன நடக்க போயிருக்கியா?
அது எல்லாம் இறைவன் இதுதான். இந்த பெட்ரோலுக்கு விலை கூடிட்டு இனி சாப்பாடு சாமானுக்கும் ஒன்றொண்டா விலை கூடிட்டு போகும். மற்றது இப்ப நம்ம வீட்டுல செய்து சாப்பிடுறேன்னு சொன்னாலும் அதை செய்து ஒரு வளர்ந்து அதை காய்க்கக்கூடியதுல வந்து ஜானை வருது. அதுவும் அவைக்கும் வேலைக்கும் பயந்து கிடக்குறேன். காலதாகலும் போனா மத்திய பின்னேற மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லைண்டா இரவையில பயன்தான் செய்யற எல்லாம் கடவுள்ன்றது இருக்கிறான். நல்ல அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, வளவு பெரிய வளவு என்ன நல்லா இருக்குது உண்மையால. உங்களுக்கு வீட்டு திட்டங்கள் அப்படியே நிறுவனத்தால் அப்படி எதுவும் கட்டித்தாரன் அப்படின்னு அது சொல்ல இல்லை. ஆனா வந்து பார்த்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தவங்களா என்ன சொன்னவங்க? வீடு வர தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன காய்க்கல என்ன மாதிரி நாமளும் 4 மனுஷனுக்கு கொடுக்கலாம். அதானே இல்ல வித்து ஏதோ ஒரு பிரச்சனைப்படுத்தலாம். இது வட்கண்டா? இது வட்கண்டு தான். தேன்தோட என்ன தேன்தோட காய்க்கல எவ்வளவு காலமா வச்சு? இப்ப வந்து நம்மட ஜியா இருக்கு கூட இப்ப 4-5 வருஷம். 4-5 வருஷம் சொல்லுவாங்க. என்ன ஒரு 3 வருஷத்துல காய்க்க மாட்டேதானே சொல்லுவாங்க. அவங்க சொன்னவங்க 3 மாசத்துல காய்க்க மாட்டே. அது 3 மாசத்துல எங்க காய்க்கிறது? ஆனா சில வேளையில வந்து இங்க தண்ணிகள் வந்து குறைவு தானே, அது அப்படி இருக்கும் சில வேளையில. இதுக்கு என்ன பயல போடுறன்ற மாதிரி விளங்குதுல. நீங்க வந்து இப்படி அந்த விவசாய பண்ணையில போயிட்டு தான் நீங்க ஒரு நாளைக்கு பண்றீங்க. இந்த வாழையில என்ன சாதி வாழை ஐயா? இதுல பரங்கி இருக்குது, சாம்பல் வாழை, அடுத்தது பொக்கணி மந்தன், சிங்கப்பூர், இதர எல்லாமே இருக்கு. மற்றது இன்னும் உண்டு ஐயா, அந்த குட்டியா இருக்கும் அந்த வாழை. இப்ப அது இல்ல, அது வந்து முதல் இருந்ததுதான் என்கிட்ட. நானும் இப்படிதான் அங்க வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சிருந்தேன்னா நாங்க சின்ன இவ்வளவு உயரத்துல வரப்ப இவ்வளவு போட்டு பல்லால பெரிய பெரிய பழம். ஆனா அது இங்க இல்ல, வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்யறவங்க. ஏற்றுமதி. ஆனா வந்து நமக்கு தண்ணி தானே இல்ல. தண்ணி இருந்தாண்டா இது விக்கிறீங்களா ஐயா? விக்கிறான். அந்த மரத்துலயும் கொஞ்சம் கிடையாது காய். இனிப்பாரு சரியான புளி என்ன பாப்பமா? புளி வாயில வைக்க மாட்டேன். நான் கொண்டு எங்களை சின்னமாக்கு ஒரு அதில் கொடுத்தேன். குழம்பிக்க மாட்டேன், சாப்பிட்டு பாருங்க. ஆனா இது வந்து இனிக்கிறது புளி என்ன புளி உள்ள நல்லா மணக்குது. பாப்போமா? நான் உரிச்சு பாப்போமா? வாயில வச்சு பாருங்களேன். நீங்க வாய் ஊறுது எனக்கு. பாப்போம். சரியான புளி. தம்பிர வாயில வைங்க ஓடுவாரு. இப்ப ஆனா இது வந்து ஐயா வேற இடத்துல இப்ப நம்ம வேண்டினா நல்லா இனிப்பா இருக்குமே. அது கொழுமிச்சங்கா பிள்ளை. அது கொழுமிச்சங்காடி சொல்லி வேற இருக்கு. இது வந்து இந்த ஓரஞ்ச் காயா மாறிச்சு. புளி இது கடும் புளியா. உறவுகளே நீங்களும் வந்து பார்த்துட்டு இதை வந்து ஆஞ்சிடாதீங்க. ஆனா இது வந்து நானும் இதே மாதிரி காய் தான் பழக்கடையில எல்லாம் வேண்டும், நல்ல இனிப்பா இருக்கும். அது வேறது. ஆனா இது பச்சை புளி. அது வேற சரியான புளிப்பா இருக்குது. அது வேறது உள்ள நிறைய கொச்சு இருக்கு பாத்தீங்களா? கொழுமிச்சங்கான் இருக்குது. பெரிய கொழுமி. இது கொழுமிச்சதானா ஐயா? இது வந்து இல்ல இது வந்து இந்த தேந்தோட இவங்க எடுத்திருக்காங்க. என்னன்னு சொன்னா அந்த இதுல தோட மரத்துல இந்த மத்த புளித்தோடையில எடுத்திருக்காங்க. அப்படி பட்டானே அது வந்து இப்போ மாறி மாறி காய்க்குது. புளி சில வேளையில ஒரு கந்துல இனிப்பாவும் இருக்கும், ஒரு கந்துல புளிப்பாவும் இருக்கும். ஏன்னா அப்படியும் இருக்கு. அந்த பூ பாத்தீங்களா செவரத்தை? ஒரு கந்துல அடுக்கு செவரத்தை இருக்கும், ஒரு கந்துல அடுக்கு இல்லாம செம்பருத்தி இருக்கு. அது ஒட்டு. அது ஒட்டு. அப்படி நாங்க இன்னைக்கு ஐயாட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நல்லா அழகா வச்சிருக்கிறாரு பாத்தீங்கன்னா. முக்கியமா சொல்லணும், ஐயாட இடத்துக்கு தண்ணி வசதி இல்லை. இந்த தண்ணி இல்லாத போதிலும் நிறைய பயிர்கள் செய்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா. இந்த கொச்சையா, அதாவது நானும் அந்த ஆசையில் இனிப்புன்னு சொல்லி ஆஞ்சன் சரியான புளிப்பு. இது வந்து பலாக்கண்டு வச்சிருக்கிறாரு, மரமுந்திரிக, தென்னம்பிள்ளை, வாழை, வற்றாழை, தேன்தோட நிறைய பயிர்கள் வச்சிருக்கிறாரு பாத்தீங்கன்னா. ஐயா வந்து உண்மையாலும் என்னென்று சொல்ற ஒரு விவசாயம் செய்கிற தோட்டம் செய்கிறதுல முதலிடம் பெற்றாள்னு தான் சொல்லணும். சில பேர் தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. தண்ணி இல்லாமல் நம்ம அப்படி பயிர் செய்கிறது ஜான பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருந்தும் ஐயா வந்து வளவளம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. வளவளாமே அழகாக இருக்குதுன்னு கடவுளை நம்பி செய்யணும். கடவுளை நம்பி செய்யணுமா ஐயா சொல்றாரு பாத்தீங்களா? நல்லா இருக்குடா, உண்மையால நல்லா அழகா இருக்கு. நம்பணும், இறைவனை நம்பினா அது நமக்கு பார்த்தா மழை இல்லை. திடீர்னு ஒரு மழை வந்து வேண்டாம் அந்த. ஆனா இங்க வந்து செந்நிறமன் தானே ஐயா?
செம்மண். செம்மண். இந்த மண்ணுக்கெல்லாம் உண்மையாலும் நல்லா வரும். ஏன்னா மரவள்ளி போடலையா ஐயா? முதல் போட்டு இதெல்லாம் மரவள்ளி தான் முதல் மரவள்ளி போடலாம் தானே. ஆனா மரவள்ளி போட்ட இந்த மண்ணுக்கு வந்து நல்லா விளையும். என்ன கிழங்கு விளையும். மலையிடத்துல ஒரு தரம் காடியாந்து போலீஸ் வந்து பிடிங்கி கொடுத்தனா ஒரு பாத்தில 8 கிலோ இருந்தது. ஒரு பாத்தில 8 கிலோ இருந்தது. பாத்தீங்களா? நல்லா கிழங்கு விழும். மற்றது நிலக்கடலை எல்லாம் போட்டா நல்லா வரும். என்ன நல்லா வரும். ஆனா கரையான் வரும். கரையான் அதாவது இந்த கிரவல் மண்ணு கூடுதலா வந்து கரையான் வரும். அதுக்காக தான் கச்சான் போட்டு அப்படி மற்றது தோட்ட பயிற்சி அப்படி கத்தரி வண்டி அப்படி போடலையா ஐயா? அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைமுக்கு போட்டு போடுறோம். அதாவது சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் போடுறது தானே. இந்த மாரி காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஏன்டா இந்த நேரமும் போட்டு செய்யல தண்ணி தானே நமக்கு முக்கியம். நானும் வந்தத உடனே இதுலதான் கண் வச்சேன். நல்ல இனிப்பா இருக்கும், நம்மளும் ஆஞ்சி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வரும். ஆசை வரும். நல்ல நிறைய காய் நிறைய இருக்குது. ஆனா புளிக்கு நல்லம், புளி நல்லம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஒரு புளிய புளிச்சா நம்ம 10 பேர் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு கொடுக்கலாம். ஜூஸ் அடிச்சு குடிக்கிறதுக்கு